ஹலோ ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். நாம் இப்போ வந்து சென்னையில் ஒரு நாள் தான் பார்க்க போகிறோம். சென்னை மெரினா பீச்சுக்கு நானே தனியாக எங்கள் ரூம்லேருந்து போயிட்டேன். திருவான்மியூரில் ரூம் போட்டிருந்தோம். அங்கேருந்து மெரினா பீச்சுக்கு நிறைய பஸ்ஸஸ் இருந்துச்சு. 60 பஸ்ஸு வரும்னு சொன்னாங்க. அதில் ஏறி தான் போனேன் மக்களே. போனால் அன்றைக்குமே கூட்டமாக தான் இருந்துச்சு. இடநாள் ஸ்கூல் லீவ் இல்லை, ஸோ அதனால் எல்லாருமே இருக்காங்க. அதுக்கப்புறமா போயிட்டு கொஞ்சம் நேரம் பீச்சில் உட்காந்து நல்லா வேடிக்கை பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு பார்க்குறக்கே. எங்கள் ஊரில் கோயம்புத்தூரில் பீச்சே இல்லை, ஸோ அதனால் எங்களுக்கெல்லாம் பீச் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஆசையாகவும் இருக்குது. சென்னையிலலாம் இருந்தோன்னா நம்ம டெய்லி பீச்சுக்கு போகலாம்ல அப்படின்ட்டுருக்கு. அட்லீஸ்ட் இல்லைனா வீக்லி ஒன்ஸ் ஆச்சு போகலாம்ல, அதுவே ஒரு ஜாலியாக இருக்கும்ல அப்படின்ட்டுருக்கு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பஸ் ஏறி மறுபடியும் வந்து ரூமுக்கு போயிட்டேன். போகிற வழியிலெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு போகிறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. ஆனால் சென்னையில் எப்போயுமே பயங்கர டிராஃபிக்காக தான் இருக்குது. போகிறப்போ வரப்போ ஃப்ரீ பஸ் தான் வந்துச்சு, ஸோ அதனால் நான் அந்த பஸ்லேயே ஏறி போயிட்டேன் மக்களே. இங்கே பாருங்களேன், எவ்வளோ பஸ்லேயுமே ஓரளவுக்கு கூட்டம் இருந்தாங்க. சென்னை எப்போயுமே எவ்வளோ பிஸியாகவே இருக்குது பாருங்களேன். அங்கங்கே போயிட்டு வந்துட்டு இது பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. எப்படி இருக்குது பாருங்களேன். எங்கள் ஊரை கம்பேர் பண்ணும்போது சென்னை எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். அதுக்கப்புறம் திருவான்மியூருக்குள்ளே தான் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து சீசன் 4 ரெசிடென்ஸ்னு ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டிருந்தேன். ஸோ அதனால தான் அங்கே வந்து நான் ரூமுக்காக நடந்து போயிட்டுருந்தேன் மக்களே. அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே போயிட்டுருந்தேன். அந்த ஏரியா பாருங்களேன், ஃபுல்லாக மரம், ரோடு ஃபுல்லாமே மரம் வந்து பயங்கரமாக வந்து வந்திருக்குது. அந்த ரோடே அப்படி தான் இருக்குது. மரம் ஒவ்வொன்றும் இடிக்கிற மாதிரி முட்டுற மாதிரி வந்திருக்குது. அந்த மாதிரி தான் மரம்லாம் வந்து வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு திருவான்மியூர் பீச்சுக்கு தான் போயிட்டோம். திருவான்மியூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பீச்சுக்கு வந்து 3 கிலோமீட்டர் காட்டுச்சு மக்களே. அதனால எப்படி போகிறதுன்னு தெரில. நடந்து போகலான்னு நினச்சோம். நடந்து போனால் லேட் ஆயிரும். நாங்கள் வந்து மார்னிங் 11:30க்கு செக் அவுட் பண்ணணும். ஸோ அதனால் அங்கேருந்து பீச்சுக்கு வந்து ஆட்டோ பிடிச்சி போனோம். ஆட்டோவுக்கு பார்த்திங்கன்னா 130 ரூபா கேட்டாங்க. கம்மி பண்ணி சண்டை போட்டு ஒரு 120 ரூபா வாங்கிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோம். வேறு என்ன பண்ணுறது, அவங்க கம்மியே பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து எப்படியோ ஆட்டோக்காரர் நீட்டாக கொண்டு போய் பீச்சில் இறக்கி விட்டுட்டார். அதுக்கப்புறமா ஜாலியாக பீச்சில் விளையாண்டுட்டு அதுக்கப்புறமா டி நகர் போயிட்டோம். டி நகரில் வந்து இந்த இதுதான் சாப்பிட்டேன், காலிஃப்ளவர் சில்லி, அதுக்கப்புறமா வந்து சூப்பு, ஐஸ்கிரீமு, ரோஸ் மில்க்கு, ஏகப்பட்டது சாப்பிட்டேன். அது இதுன்னு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் மக்களே. இங்கே பாருங்களேன் எவ்வளோ சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா டி நகர்லேருந்து அந்த மேலே அந்த ரயில்வே ஸ்டேஷன் மேலே வந்து வழி போகுது டி நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு. அங்கே தான் சரி நடந்து போயிட்டுருந்தோம். இதெல்லாம் பாருங்களேன், மேலே எப்படி பிரிட்ஜ் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எல்லாம் அங்கே இப்போ எல்லா இடத்துல கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்குமே ஆளுங்க இருந்துகிட்டே தான் இருக்காங்க. அந்த சைடில் பைக் பார்க்கிங் இருக்குது போல், அந்த சைடு ஆளுங்க இருக்காங்க, இந்த சைடு ஆளுங்க இருக்காங்க. நாங்கள் டி நகர் ரங்கநாத ஸ்ட்ரீட் ஃபுல்லாக சுற்றினோம். வெயிலில் சுற்றினதா என்னன்னு தெரியல. வந்து கூட எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது, ரொம்ப பெயினாகவே தான் இருந்துச்சு மக்களே. இப்போ வரைக்குமே தலைவலியாக தான் இருக்குது மக்களே. தேங்க்யூ.